ஸ்டூடெண்ட்ஸ் பிஇ சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் மாதிரி கோர் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் மெட்டலர்ஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, அதுக்கப்புறம் வந்து ஏன் ஈவன் பிஇ கம்ப்யூட்டர்ஸ் முடிச்சவங்க கூட என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு கேட்குறீங்க. நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம் கேட். நீங்கள் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணினீங்கன்னா, கேட் வந்து ஐஐடியில் வந்து பிஜிக்காக பண்ணுறது. ஆனால் எல்லா பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸஸும் என்ன பண்ணுறாங்க, கேட் ஸ்கோர் கேட்குறாங்க. கோல் இண்டியா, நெய்வேலி லிக்னைட், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், வேறு என்னென்ன இருக்குது, செயில், இர்கான், ஆர்விஎன்எல் நிறைய ரெக்ரூட்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஏரோநாட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் நான் வந்துகிட்டு இருக்கு. பெரிய ஆர்டர் புக் இருக்குது. அதில் 1,20,000 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் புக் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கு இருக்குது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கும் பெரிய ஆர்டர் வந்துகிட்டு இருக்கு. ஏவியேஷன் எலக்ட்ரானிக்ஸ், ஏவியானிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து ஆரம்பித்து மிலிட்ரிக்கு சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் மேக் இன் இண்டியாவில் எல்லாத்துக்கும் வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஏரோநாட்டிக் படித்தவங்களுக்கு ஐஎஸ்ஆர்ஓ டிஆர்டிஓலையும் ஒரு ஸ்கோப் உண்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கேட் ஸ்கோர் கையில் இருந்தால் நிறையா உங்களுக்கு தேவைப்படும். போன வாரம் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோனில் பேசினவர் ஏதோ ப்ரைவேட் கம்பெனிலேயே கேட் ஸ்கோர் இருந்தால் கொண்டு வாங்கன்னு கேட்டாங்கன்னு சொன்னார். அதை நான் இன்னும் செக் பண்ணலை. அவர்கிட்டையும் முடிச்சு பேச முடியல. எனக்கு வேறு ஏதோ வேலையில் இருந்தே பேச முடியல. அடுத்தது யூபிஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம். கிட்டத்தட்ட சிவில் சர்வீஸுக்கு ஈக்குவலாக வரும். நாங்கள் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்னு சொல்லுவோம். இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் ரொம்ப டஃப், வெரி இன்டென்ஸ். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாஸ் ஆகிறது கஷ்டம். ஒரு தடவை ட்ரை பண்ணி மோதி பார்த்துட்டு நம்மளோட லெவல் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். அதுக்கு அடுத்தது டிஎன்பிஎஸ்சியோட இன்ஜினியரிங் சர்வீசஸ். இஃப் யூ ஆர் எ ஸ்டூடெண்ட் ஃப்ரம் சம் அதர் ஸ்டேட்ஸ், யூ கேன் செக் ஆன் யுவர் ஓன் ஸ்டேட்ஸ் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதுவும் ரொம்ப டஃப். நம்ம டிஎன்பிஎஸ்னால் ஏதோ கம்மின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இல்லை, இதுவும் ரொம்ப டஃப். அடுத்தது ஐபிபிஎஸ்ல ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் உண்டு. இந்த நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து கேட்டு, இன்ஜினியரிங் சர்வீசஸ், டிஎன்பிஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீசஸ், ஐபிபிஎஸோட ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர். இது பூராவுமே நம்ம சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டது, சப்ஜெக்டோட ரிலேட்டடாக வர்றது. இதில் சப்ஜெக்டில் வந்து டெஸ்ட்டுலேருந்து இன்டர்வியூலேருந்து எல்லாமே ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், ரொம்ப டீப்பாக இருக்கும். இப்போ இந்த ஐபிபிஎஸ்ல ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னால் என்ன, பேங்க்குக்கு இன்ஜினியருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இவங்க வேலை என்னென்னா, இப்போ நம்ம துவாக்குடி இருக்குது, அம்பத்தூர் இருக்குது, கப்பல் நகர் இருக்குது, நாங்குநேரி இருக்குது. அங்கெல்லாம் இப்போ துவாக்குடி எடுத்துக்கும். என் ஃப்ரெண்ட்ஸே 4 பேர் கம்பெனி வச்சுருக்காங்க, ஃபேப்ரிகேஷன் கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. என் கூட டஃப்லில் வேலை பார்த்தவங்க, என் கூட டிப்ளமா படித்தவங்க, என் கூட அப்ரெண்டிஸாக இருந்தவங்கலாம் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கம்பெனி வச்சுருக்கிற என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய கிரேன் வாங்கணுங்கிறதுக்காக பேங்க்கில் லோனுக்கு வந்து ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிறாரு. அப்போ அந்த லோனோட வெயிட்டு, டன்னேஜ், மெட்டீரியல் எல்லாம் சொல்கிறப்ப அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்க்குறதுக்கு அந்த பேங்க்கில் பிஇ மெக்கானிக்கல் படித்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆஃபீஸர் உட்காந்துருந்தாருன்னா அவருக்கு வந்து அந்த இது ஈஸியாக புரியும். அதாவது த பேங்க்ஸ் நீட் அன் இன்டர்ஃபேஸ் டு டீல் வித் ஸ்பெசிஃபிக் கிளையன்ஸ். இப்போ இன்னொருத்தர் புதுசாக கம்பெனி வச்சிருக்காரு, ஒரு கம்ப்ரஸர் ரூம் கட்டணும், இல்லை ஒரு ஜெனரேட்டர் ரூம் கட்டணும், புதுசாக ஒரு பிளான்ட் போடணும்னா அந்த பிளான்ட் கட்டுறதுக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து என்ன பண்ணுறாரு, டிராயிங் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறப்ப அந்த பேங்க்கில் வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் படித்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆஃபீஸர் உட்காந்துருந்தாருன்னா அந்த பிளானை பார்த்த உடனே புரியும், அவரால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த கிராம பேங்க்லாம் நீங்கள் பார்க்கலாம், பெரிய வேகன்சி நடந்துச்சு. அதாவது ஒரு 2 வருஷம் முந்தி 30,000 வேகன்சி, போன ஜூன் ஜூலையில் இப்போ 200 வேகன்சி நடந்தது. இப்போ இந்த அதிராம்பட்டினம் பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்க, பெரிய குளத்துல வந்து மீன் வளர்ப்பாங்க. அப்போ ஒரு விவசாயி மீன் வளர்க்குற என்ன பண்ணுறாரு, 1 ஏக்கர் தொட்டியில் வந்து ஒரு பெரிய குளத்துல மீன் வளர்க்குறவர் மீன் வந்து வாங்குறதுக்காக, ஒரு மீன் சம்மந்தப்பட்டவனுக்காக என்ன பண்ணுறாரு, பேங்க்கில் போய் லோன் கேட்குறப்ப அந்த பேங்க்கில் வந்து பிஎஸ்சி பிசிகல்ச்சர் படித்த ஒரு ஸ்டாஃப் உட்காந்துருப்பார். அவருக்கு வந்து மீனை பற்றி எல்லாமே தெரியும். இப்போ காஞ்சிபுரம் பக்கம்லாம் பட்டுப்பூடு வளர்க்குறாங்க. பட்டுப்பூடு சம்மந்தமாக ஒரு விவசாயி வந்து லோன் கேட்டு கிராம வங்கிக்கு போகிறப்ப அந்த பேங்க்கில் வந்து பிஎஸ்சி செரிகல்ச்சர் படித்த ஒரு ஸ்டாஃப் உட்காந்துருப்பார். அவருக்கு தெரியும். தி ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு டீல் வித் ஸ்பெசிஃபிக் கிளையன்ஸ். இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த இவர் வந்து நான் டிஜிட்டல் இந்தியாவில் ஒரு 50 கம்ப்யூட்டர் வச்சு நான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறேன், டேட்டா சென்டர் ஆரம்பிக்கிறேன்னா அதுக்கு என்ன மாதிரி சிஸ்டம் வேணும், ரிக்யர்மெண்ட் என்னங்கிறது பூரா அந்த பேங்க்கில் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் உட்காந்துருந்தாருன்னா அவருக்கு நல்லாவே புரியும். ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸரோட ஒர்க் இதுதான். இது வரைக்கும் நம்ம எல்லாம் சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்டோம். இப்போ நார்மலுக்கு வருவோம். அப்புறம் ரயில்வே, இதை சொல்ல மறந்துட்டேன். ரயில்வேல இப்போ அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கே பிஇ கேட்குறாங்க. பிஇ முடிச்சா வாங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் படித்தப்போ ஐடி டீசல் மெக்கானிக்கு, டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். என் ஃப்ரெண்ட்ஸே 4 பேர் இன்னும் 56-57 வயசில் வந்து என்ஜின் ஓட்டிகிட்டு இருக்காங்க, டீசல் லோக்கோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசில் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போனவங்க இப்போ வயசானதுனால யார்டுலேருந்து ஜங்ஷனுக்கு, பொன்மலையிலேருந்து ஜங்ஷனுக்கு இந்த மாதிரி இந்த ஷண்டிங் டியூட்டி மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸே 2-3 பேர். நிறைய பேர் சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் அந்த மாதிரி போஸ்ட்டில் இருக்காங்க. சில பேர் டிராஃப்ட்ஸ்மேன் அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு 30 பேர் போனாங்க. நான் அந்த ப்ரைவேட் கம்பெனியில் வேலை கிடச்சதுனால நான் அதை இது பண்ணாமல் விட்டுட்டேன். அப்புறம் இன்னொன்று, இது வரைக்கும் டெக்னிக்கலாக பார்த்தோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்,
என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து 2011 இது கிளியர் பண்ணிட்டு போனார். 2012 பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸராக கிளியர் பண்ணிட்டு போனார். அம்பத்தூர் பக்கம்லாம் ரொம்ப அவுட் டூயிங்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார், எங்கள் பிரான்ச்சில் 20 பேர் வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. பிஓ, ரெகுலர் பேங்கிங் ஃபங்க்ஷன், கிரெடிட், டெபிட், இன்ட்ரெஸ்ட், டெபாசிட், இந்த மாதிரி கமர்ஷியல் ஃபங்க்ஷன், காமர்ஸ் சம்மந்தப்பட்ட பேங்கிங் ரெகுலர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க 20 பேர். அந்த 20 பேர்த்தில் 10 பேர் பிஇ முடிச்சவங்க தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஒரு 10 வருஷம் முந்தி இந்தியன் பேங்க்ஸோட சிஇஓஸ், சேர்பர்சன், அவங்களோட ப்ரொஃபைல் செக் பண்ணி நான் கிட்டத்தட்ட 10 பேர் பிஇ முடிச்சவங்க தான் இருந்தாங்க. அதாவது பிஇ முடிச்சவங்க என்னென்ன செய்ய முடியும்னு நான் வந்து சொல்லுவேன். கோர் இன்ஜினியரிங் படித்தவங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், இது எல்லாத்துக்கும் மேலே த காட் ஆஃப் ஆல் எக்ஸாமினேஷன்ஸ், யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ். ஒரு காலத்தில் வந்து இன்ஜினியரிங் படித்த ஆளுங்களுக்கு வந்து அவ்வளோவா ரெகக்னிஷன் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்துருக்கு. யார் நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பப்ளிக் லைஃப்பில் வந்தவங்க. இதுக்கப்புறம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல், கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல், ஐபிபிஎஸ், பிஓ, கிளரிக்கல், 2013-14 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் இது மாதிரி எம்பிஏ முடிச்சுட்டு பிஇ முடிச்சுட்டு நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து இது மாதிரி எங்கள் இதில் வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் கிளர்க்காக வேலைக்கு செஞ்சுருக்காங்க. வேலைக்கு செஞ்சுட்டு அவங்க ஏதோ ஏனோ தானோ இல்லாமல் இந்த வேலை நான் பார்க்குற வேலைன்னு சொல்லி அவங்க ஃபுல் எனர்ஜியையும் அறிவையும் அதில் யூஸ் பண்ணி வேலை பார்க்குறாங்க. அதனால் ஆவரேஜ் ரெவன்யூ பெர் எம்ப்ளாயி, ஆவரேஜ் ப்ராஃபிட் பெர் எம்ப்ளாயி நான் ஏறி இருக்குன்னு சொல்லி டேட்டாவோட வந்திருந்தது. அது எனக்கு இப்போ கையில் கிடைச்சா நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிப்பேன் அதை. இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டோம், என்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன செய்யலாங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐசிஐசிஐ பேங்க் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னால் பேங்கிங் சீன் வேறு மாதிரி இருந்துச்சு இந்தியாவில். 1995 ஆரம்பித்து 15 வருஷத்துக்குள்ளே ஐசிஐசிஐ பேங்க் அவ்வளோ பெருசாக வளர்த்தவர் கேவி காமத். அதே ஐசிஐசியில் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃபீஸராக வேலைக்கு போனவர் தான் 15 வருஷத்துக்குள்ளே மாற்றினார் பிஇ எலக்ட்ரிக்கல். முன்னாள் கவர்னர், ஆர்பிஐ கவர்னர் ரகுராமராஜன், பிஇ மெக்கானிக்கலோ சிவிலோ. அதே மாதிரி ஒரு பிஜேபியோட அண்ணாமலை, பிஇ மெக்கானிக்கல், ஐஏஎம் எம்பிஏ. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும், கூகுள் ஞாபகம் வரும். கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை, பிஇ மெட்டலர்ஜி. கோர் இன்ஜினியரிங் படித்தவன் எந்த வேலையும் செய்யலாம். ஃபஸ்ட்டு மனசில் பயத்தை விட்டு சிலபஸை ஒழுங்காக படித்து கேட்டோ என்ஜினியரிங் சர்வீஸோ கிளியர் பண்ணுற வழியை பாருங்கள். இல்லைன்னா நீங்கள்லாம் என்ன பண்ணலாம், கேட்டு மாதிரி ட்ரை பண்ணி ஒரு ஐஏஎம் எம்பிஏ முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஐஏஎம் எம்பிஏ ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் எம்பிஏ முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் கொஞ்சம் எக்ஸ்போசர் வரும். அது வந்து எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஜாபை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா? முக்கியம். அடுத்து வந்து செல்ஃப் பிஸ்னஸ் பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் சொன்னது எதுவும் நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். நீங்களாக தேடினாதான் உங்களுக்கு அதோட இது தெரியும். நான் ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும்தான் கொடுக்குறேன். நாளைக்கு வந்து இந்த எம்பிஏ படித்தவங்களாம் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டுருக்காங்க, ரொம்ப வருத்தமான விஷயம். அது என்னங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். உங்களோட கமெண்ட் ஒப்பீனியன்னா கீழே சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.